ஒரு பக்கம் எங்கள் தமிழ் வந்துட்டு டெண்டர் எடுக்க முடியாமல் போயிட்டு ஜானுக்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. அவளுக்கு தேவை தான் இதெல்லாம். இதை வச்சு அவளை எப்படியாவது போக வச்சணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சிவி வந்து அவங்க மாமா இது சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னோடய பிளான் தான், நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இது சேது கேட்டுடுறாரு. உடனே போயிட்டு தமிழ்கிட்டே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் சிபி தான், என் தப்பு தான், நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும், எங்கள் அப்பா தான் முதல்ல ஃபைல் எடுத்தார், அப்புறமா அதை வாங்கி சிபி வச்சுட்டு இப்படி ஒரு பிளானை போட்டு ஒன்று இது பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா என்ன இது அவங்க அப்பாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு இவரே இப்படி பண்ணுறாரே கடவுளே, ஏதாவது ஒரு வழி காட்டுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க நம்ம தமிழ். அப்புறம் ஒரு வழி கிடைக்கிது, நியூஸ் பேப்பரோட இது. அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் இருக்க அந்த இதுக்கு வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த சேனலில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த வருஷத்தோட பேப்பர் வேணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்து தர முடியாதுமான்னு ஒரு லேடி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு வயசானவர் வந்துட்டு நான் தரமா, அந்த ரிப்போர்ட்டை இது பண்ணதே நான் தான். ஒரு நாள் அந்த நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா ப்ரெஷர்னால வந்துட்டு சேனலில் வந்து அந்த நியூஸ் இது பண்ணி அவர் எந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி போட வச்சுட்டாங்க. அதுவும் என்கிட்ட இருக்குது, நீ வான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை தேடி எடுக்க சொல்கிறாங்க. தமிழும் அந்த நியூஸ் பேப்பர் தேடி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது சம்மந்தமான மொத்த டீட்டெயில்ஸுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குந்தாம்மா, அவனுக்கு அந்த டெண்டர் போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டெண்டர் பற்றி எல்லாத்தையுமே தமிழ் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் அவர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. இதை எடுத்துக்கிட்டு தமிழ் நேராக வந்துட்டு மினிஸ்டர் பேச போகிற ஒரு இதுக்கு கொண்டு போகிறாங்க. லைவில் தானே போயிட்டுருக்கு, நான் பேச போகிறேன் மினிஸ்டர் பற்றி, மினிஸ்டர்கிட்ட வேலை செய்கிறவங்க தான் நாங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே சொல்லி தமிழ் வந்து லைவில் பேசுகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிஞ்சி குரூப்புக்கு வந்துட்டு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, வயசானவங்க, குழந்தைங்க, இவங்களுக்கு வந்துட்டு போக போகிற அந்த ஃபுட்டோட இது வந்துட்டு அவருக்கு போயிருக்குது. அவர் எதுலேயுமே ஒழுங்கானவர் கிடையாது. அவரோட ப்ராடக்ட்டை சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. முன்னே இது ரிப்போர்ட்டாக கூட பேப்பரில் வந்துச்சு. அப்புறம் அவரோட செல்வாக்கை வச்சு மொத்தத்தையும் மூடி மறைச்சிட்டாரு. இது எல்லாத்துக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு நியூஸ் பேப்பர்லேருந்து மொத்த டீட்டெயில்ஸும் காமிக்கிறாங்க. அதை பார்த்தா மினிஸ்டர் ஷாக் ஆகி போயிட்டாரு. உடனே வந்துட்டு அந்த இதுவும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஜானு குரூப்புக்கு வந்துட்டு மொத்த இதுவும் வந்துட்டு நான் கான்ட்ராக்ட் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜானுக்கிட்ட வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. வீட்டுக்கே வந்து அதை கேட்டவுடனே அப்படியே ஜானு சந்தோஷமாயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் தான், தமிழை பாராட்டி தள்ளுறாங்க. சிபி செம்ம கடுப்பாயிடுறாரு. அப்புறம் சிபியை போய் தனியாக ரூமில் போய் பார்க்குறாங்க. சாமை வந்துட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜானு அம்மாவோடது, என் மேலே கோவம்னா என்கிட்ட காமிங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலை விஷயத்துலலாம் பண்ணாதீங்க, இது உங்கள் அப்பாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட், அது உங்களுக்கு தெரியுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாருங்க. இதை பற்றி சிபி யோசிச்சுட்டு செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. என்னடா இது நம்மளே அவமானப்படுத்திட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த சமயத்தை வந்துட்டு என் ஃப்ரெண்டோட கல்யாணம், நான் லண்டன் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா பாவண்டா அந்த தமிழ் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவளை பழி வாங்கி ஆகணும், நீ அமைதியாரு, அப்படின்னா நீ அவளை லவ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்ல, சூப்பர் ஐடியாடா மச்சான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் நேராக போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட ஜானுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சாம் வந்துட்டு ஊருக்கே போகிறான், அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே மொத்த பேருமே சரியான ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் தமிழ்கிட்ட போயிட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு. நீ சொன்ன பிறகு தான் எனக்கு அறிவு வந்துச்சு, நான் இனிமேல் கரெக்டாக இருக்கேன், இப்படி பண்ணுறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு நடிக்கிறாரு. இப்போ லவ் பண்ணுற மாதிரி நடித்து தமிழை வெளியே துரத்துறதுக்காக இந்த பிளானை பண்ணுறாரு போல இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் உண்மையான அத்தை பொண்ணு தான்றது எப்படி தெரிய வரப்போகுது, உண்மையிலே 2 பேருக்கும் லவ் வந்துருமா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.